சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் சற்று முன்னதாக மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவமானது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்து வருபவர் பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த ஆம்ஸ்டாங் என்பவர். இவர் இன்று மாலை சரியாக 7:30 மணி அளவில் தனது பெரம்பூரில் இருக்கக்கூடிய தனது வீட்டின் அருகே இருந்தபோது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை ஓட வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பூர் மற்றும் செம்பியம் போலீசார் அங்கு ரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கை உடனடியாக மீட்டு சென்னை கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய பிரபல மருத்துவமனையில் அனுமதித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது சிகிச்சையானது பலனளிக்காமல் தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது கொளத்தூர் போலீசார் தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இருந்த போதிலுமே சிசிடிவி காட்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த மர்ம கும்பல் யார், எந்த வழியாக வந்தார்கள், எந்த வழியாக சென்றார்கள் என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணையில் தனிப்படை போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது உயிரிழந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரின் உடலானது தற்போது கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவமானது சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.